இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீக்கிய சமயத்தில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நமக்கு சீக்கிய சமயம் அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னா, இந்த சீக்கியர்களோட தனி அடையாளம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். இந்தியாவில் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்த போதிலும் கூட இந்த சீக்கியர்கள் தனி அடையாளமா தெரிவாங்க. இந்த சீக்கியர்கள்ல ஆண்களோட மேலாடை முட்டி வரைக்கும் ஒரு மேலாடை அணிவாங்க. அவர்களோட முடியை வெட்டாம அந்த முடியை ஒரு கொண்ட மாதிரி சுருட்டி ஒரு துணியில மடிச்சு வச்சிருக்கக்கூடிய தனி தோற்றத்தை நம்ம பார்ப்போம். இதுதான் சீக்கியர்களோட தனி அடையாளம். இப்படி தனி அடையாளத்துடன் விளங்கக்கூடிய இந்த சீக்கியர்கள் 5வது மிகப்பெரிய சமயமாக இந்தியாவில் உள்ளார்கள். சரிங்களா? இந்த சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர் குருநானக் ஆவார். இந்த சீக்கியர்களோட வேத நூல் இது அப்படின்னா ஸ்ரீ குரு கிரந்த் அப்படின்ற ஆதி கிரந்த் தான். சரிங்களா? இந்த சீக்கியர்களின் புனித நூலான ஸ்ரீ குரு கிரந்த் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி கிரந்தத்தை எல்லோரும் அவங்களோட வீட்டில் இந்த புனித நூலை தனி அறையில் காட்சிக்கு வைத்திருந்து அதை மரியாதை செய்து தினந்தோறும் படிக்கக்கூடியவர்கள் தான் சீக்கியர்கள். இந்த சீக்கிய சமயத்தை தோற்றுவித்த குருநானக்கின் 3வது சீடரான குரு அமர்தாஸ் காலத்துல தான் முகலாய மன்னரான அக்பர் இந்த குருநானக்கின் போதனைகளால் கவரப்பட்டு இந்த சீக்கிய சமயத்துக்கு என்று தனி இடத்தை ஒதுக்கி தந்திருக்காரு. அந்த இடத்தில் அதன் பிறகு வந்த சீக்கியர்களோட குருமார்கள் அந்த இடத்தில் மிக முக்கியமான கோயிலான அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயில் அமைத்து அனைவருக்குமான கோயிலாக அமைத்து குருநானக்கின் போதனைகளை இன்று அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். குரு அர்ஜுன் சிங் என்பவர் தான் சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரந்தத்தை தொகுத்து இந்த அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயிலில் நிறுவியிருக்காரு. அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை பாதுகாக்கும் வண்ணம் மகாராஜா ரஞ்சித் சிங் என்பவர் தான் இந்த கோயிலோட மேல் மாடியில பொற்கோயிலை அமைத்து, அதாவது பொன்னால் கோபுரத்தை அமைத்து இந்த கோயிலுக்கான மிகப்பெரிய அடையாளத்தை அமைத்து கொடுத்தார். இந்த சீக்கிய மதம் தோன்றிய காலத்துல இந்து மதம், இஸ்லாம் மதம், புத்த மதம் என்ற இந்த மதங்களுக்கிடையே ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்ட காலத்துல குருநானக்கால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சீக்கிய மதத்துக்கு என்று தனி அடையாளத்தை தோற்றுவிக்கணும் அப்படின்ற காரணத்தினால குரு கோபிந்த் சிங் என்பவர் காஸ்லா என்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்த சீக்கியர்கள் தனி அடையாளமாக, அதாவது சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருமே அவர்களுடைய பேருக்கு பின்னாக சிங் என்ற வார்த்தையை இணைத்துக் கொண்டும், அதே போல பெண்கள் அனைவருமே கார் என்ற வார்த்தையை இணைத்துக் கொண்டும் தனிய அடையாளமாக இன்று சீக்கியர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த சீக்கிய சமயத்திலையும் சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்து நிரங்கரி இயக்கம், நாம்தாரி இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து இந்த சீக்கிய சமயத்தின் சீர்திருத்தத்துக்கு முன்னெடுத்தாங்க. இந்த சீக்கிய சமயத்தின் நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால் சிங் என்பவர் இந்த சீக்கிய சமயத்துல சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய பல்வேறு சமய சடங்குகளோ கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படின்னு மறுத்தளிச்சார். அதாவது நிரங்கரி என்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா உருவமற்ற தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றதான். அதாவது நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற அப்படின்ற பொருள். சரிங்களா? அது மட்டும் அல்லாமல் குருநானக்கின் போதனைகளையும் அதே போல ஆதி கிரந்தத்தையும் மதித்து போற்றணும் அப்படின்றதான் சீக்கியர்களோட மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு பாபா தயால் சிங் வலியுறுத்துறாரு. சீக்கியர்கள் அனைவரும் மது அருந்துதல், மாமிசம் ஊந்தல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று பாபா தயால் சிங் வலியுறுத்தினார். சரிங்களா? இதுதான் நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால் சிங் வலியுறுத்தக்கூடிய சீக்கியர்களோட குறிக்கோளா இருக்கணும் அப்படின்ற கருத்துக்கள். சரிங்களா? அடுத்து நாம்தாரி என்ற இயக்கத்தை தோற்றுவித்த பாபா ராம்சிங் என்பவர் சீக்கியர்கள் தங்களோட அடையாளத்தை முன்னிலைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு. அதாவது சீக்கியர்கள் அனைவருமே 5 அடையாளங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு பாபா ராம்சிங் வலியுறுத்துறாரு. அந்த 5 அடையாளங்கள்ல ஆண்கள் முட்டி மறைக்கிற வரைக்கும் மேலாடையும், அதே போல முடியை வெட்டாமல் அதை ஒரு துணியில மடித்து வைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளணும். அது மட்டும் அல்லாமல் சீக்கியர்கள் அனைவருமே கத்திக்கு பதிலாக லத்தியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாபா ராம்சிங் வலியுறுத்தினார். அதே போல பாபா ராம்சிங் வலியுறுத்திய சீர்திருத்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா விதவைகள் மறுமணத்துக்கு ஆதரவு மற்றும் குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு போல சீக்கியர்கள் அனைவருமே வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதுதான் அவரோட மிக முக்கியமான சீர்திருத்த கருத்துக்களாக இருந்துச்சு. சரிங்களா? அதே போல இந்த சீக்கிய சமயத்தின் புனிதத்தை எடுத்து கூறக்கூடிய ஒரு அமைப்பாக சிங் சபா என்ற அமைப்பு அமிர்தசரஸில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த சிங் சபா தான் சீக்கியர்களோட அகாலிதளம் என்ற இயக்கத்திற்கு முன்னோடியாக செயல்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? அதோட ஆங்கிலேயர்களின் ஆதரவோட கால்சா கல்லூரியை சீக்கியர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். சரிங்களா? இந்த காணொலியில சீக்கிய சமயத்தின் சீர்திருத்த கருத்துக்களை தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொலியில தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தெளிவா பார்த்துருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.